ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 24 இருக்கும். இன்றைக்கி எனக்கு டே எப்படி போச்சு, நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா தோசை செய்யலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரவா அந்த ஃப்ளாப் ஆனதே நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. பட் ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் மட்டும் வரல, தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரவா தோசையோ இல்லை ரவா கிச்சடியோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து மிட் மார்னிங் வந்து ஒரு 11 o'clock அப்புறம் வந்து பிளாக் காஃபி குடித்தேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு பிளாக் காஃபி தான் குடித்தேன். பிளாக் காஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. வெயிட் லாஸை வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான நீங்கள் வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி வந்து வச்சு குடிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த தயிர் வடை வந்து ஹஸ்பண்ட் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். நான் அதை வந்து தயிர் வடையாக வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து சாப்பிட்டேங்க. ஏன்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இதை சாப்பிட்டு எனக்கு மதியம் பசிக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் நான் லஞ்சு சாப்பிடவே இல்லை. அதுக்கடுத்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து சின்னதாக எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி இப்போல்லாம் வீடியோவில் காட்டுறது இல்லை இல்லையா எக்ஸசைஸ் பண்ணுறத. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் காட்டலாமே அப்படின்ட்டு அப்பப்போ காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துகிட்டு ஒரு 4000 ஸ்டெப்புமே இன்றைக்கி நடந்தேன். ஸோ இப்போது உங்களுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டெலிவரி இப்போ நான் மெயினாக ஏன்னா நான் வந்து இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய உங்களுக்கு வந்து விஷயங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெலிவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, குழந்தை பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு 5 வயசு குழந்தையாக இருக்கலாம், 5 வயசு குழந்தைக்கு மாமா இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் நின்றுக்கோங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா கொஞ்ச நாள் எடுக்கும். வெயிட்டு வந்து நம்மளோட உடம்பு கொஞ்சம் நார்மலாக கண்டிப்பாக வராமலாம் போகாது. நார்மல் வெயிட்டுக்கோ இல்லை நம்ம உடம்பு நார்மல் ஷேப்க்கோ வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த விசிட் பண்ண போகிறேன்ற பேரில் போய் தயவுசெய்து எனக்கு உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேங்க. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னோடய மாமியார் வந்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்துட்டு ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்கிற நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா உடம்பு பார்த்துக்கோ, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஃபானாவது இருக்கும். இவங்க வந்தோன்னு உன்னை பார்த்தாலே இன்னும் டெலிவரி ஆகாத மாதிரியே இருக்குது, வயிறு உப்பி இருக்குது, அந்த பிள்ளைக்கெல்லாம் பாரு வயிறு குறைஞ்சிருக்குது, உனக்கு அப்படி செம்ம அப்செட். எனக்கு வந்துச்சு டென்ஷனு. அலங்காமல் எங்கள் பக்கத்தில் நான் எதுவுமே பேசலை. ஸோ அப்போதைக்கு எதுவும் பேசி ஃபேமிலிக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்க அமைதியாகிட்டேன். ஆக்சுவலாக நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், எனக்கு C-section வேறு, நம்மளே எந்திரிக்க முடியாமல் படுத்துருக்கோம். இப்போ வயிறு முக்கியமாக இல்லை வந்து வாழ்க்கை முக்கியமான்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் தேவையான்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஹேட்டிங் யார்ட்டையுமே பண்ணாதீங்க, அது ஒரு விஷயமே இல்லை. இவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட 3 month வந்து நான் விட்டுட்டேன். டெலிவரி என் உடம்பு நல்லா செட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் டெலிவரிக்கு அப்புறமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் வந்து தனியாக வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து தையலில் வந்து சீலாக பிடிச்சிருச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ அதெல்லாம் தனியாக சொல்கிறேன். ஒரு 3 to 4 months நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் என்னோடய டெலிவரி எப்போ வந்து 85 கிலோ இருந்தேன். ஆஃப்டர் 6 monthக்கு அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 55, 56 கிட்டே வந்துட்டேன். இவங்க எல்லாம் நீ போட்டு ஹர்ட் பண்ணது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு நம்ம மென்டல் ஹெல்த்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரியும் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 6 to 7 monthலேயே வந்து பார்த்திங்கன்னா 54 to 55 கிட்டே வந்துட்டேன். ஸோ அதுதான் நம்ம கொடுக்குறவங்களுக்கு பதிலடி. போயிட்டு அன்றைக்கி நான் போய் சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து எதை சொல்வேன், நான் வந்து கடைசியில் கெட்டவளாக இருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மதியம் சாப்பிடாதனால ஒரு 5 மணி போல் வந்து ஒரு 300 to 400 grams இருக்கும். செம்ம பசி. ஸோ பப்பாயா தான் சாப்பிட்டேன். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் டீ காஃபி எதுவுமே குடிக்கல, பால் டீ காஃபி எதுவுமே குடிக்கல. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து இனிமேல் ரொம்ப சீரியஸாக கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்ப்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 o'clock போல் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பாப்பா வந்து தூங்க வச்சுருந்தேன். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பா தூங்க வச்சுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தோசை அதாவது இது வந்து பீன்ஸுன்னு நினைக்கிறேன், ரெட் பீன்ஸ் குழம்பு தான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஒரு விஷயமே கிடையாது. அதனால் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா 1 or 2 months வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு என்னால் முடியும், ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற புண்ணெல்லாம் ஆறட்டும், நம்ம ஒரு ஒரு ரொட்டீன் நம்ம வரட்டும், நம்ம பாப்பா வந்து ஸ்லீப்பிங் டைம்லாம் கரெக்டாக செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்ன்றது வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம், நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா. மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓகேங்களா. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் போய் இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருந்துக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்படி ஹேட் ஆகிருப்போம் அந்த மாதிரி தானே ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணும் ஹேட் ஆவாங்க. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதனால் நியூவாக இருக்கிற மாமுக்கு வந்து இது வந்து என்னோடய ஒரு டிப்ஸு. ஸோ அதனால் வந்து எந்த பற்றியும் யோசி பண்ணாதீங்க. வெயிட்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு நம்ம ஹெல்த்தியான முறையிலே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து உங்களோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நல்லா வந்து நீங்கள் தையல் போட்ட இடம், ஒரு வேளை நீங்கள் செக்ஷனாக இருந்துச்சுன்னா தையல் போட்ட இடத்துல சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 monthலேருந்து ஒரு 6 months வரைக்கும் நல்லா உங்கள்கிட்ட டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக நல்லா ஜூஸு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. காப்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே ரேண்டமாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி இதுதான் டிப்ஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா